ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல கதை சொல்ல வந்திருக்கேன். எல்லாருக்கும் அந்த கதை பிடிக்கும்னு நம்புறேன். சரி, கதை சொல்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸா வரும். சரி, நம்ம வீடியோக்குள்ள போலாமா? ஒரு நாள் ஒரு தொப்பி வியாபாரி அவர்கிட்ட இருந்த தொப்பிகளை எல்லாமே வித்துட்டு இருந்தாராம். எல்லா தொப்பிகளையும் வித்துட்டு அங்க இருந்து கிளம்பி போனாராம். ரொம்ப தூரம் நடந்து வரும்போது அவருக்கு ரொம்ப சோர்வா இருந்துச்சாம். அப்போ அந்த நேரம் ஒரு மரத்தடியில உக்காந்துட்டு ஓய்வு எடுத்தாராம். அப்படியே தூங்கிட்டாராம். அப்போ அந்த மரத்துல இருந்த குரங்கு எல்லாமே கீழே வந்து இவர் வச்சு இருந்த தொப்பிகள் எல்லாமே எடுத்துட்டு மரத்து மேல ஏறிடுச்சாம். கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் தூக்கத்துல இருந்து எழுந்துக்கும் போது அந்த குரங்குங்க தலையில இவரோட தொப்பிகை இருந்துச்சாம். குரங்குகளே, என் தொப்பியை தாங்க என அவரு கேட்க போது அந்த தொப்பிகளை தரல அந்த குரங்குக்கு. அப்போ இந்த தொப்பி கடைக்காரர் ஒரு பிளான் போட்டார். அது என்னன்னா, இவரு கையில இருக்க தொப்பியை எடுத்து அவர் தலையிலேயே வச்சுக்கிட்டாரு. அந்த குரங்கு இவரையே பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ இவர் தலையில இருந்த தொப்பியை எடுத்து தூக்கி விசிறி போட்டாரு. அது மறுபடியும் வந்து இவர் தலையிலேயே விழுந்துருச்சு. அதை பார்த்து இந்த குரங்குங்க அதே மாதிரி பண்ணிடுச்சு. அப்போ என்னாச்சு, கரெக்டா அந்த தலையில தொப்பி விழாம எல்லா தொப்பியும் மறுத்து கீழே வந்து விழுந்துருச்சான். அப்போ அந்த தொப்பி கடைக்காரர் அந்த தொப்பியில எடுத்துக்கிட்டு அவரோட பையில போட்டு குரங்குகளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போயிட்டாராம். இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.